பழனியில் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவி தமிழ் வழியில் படித்து 10ஆம் வகுப்பு தேர்வில் சாதனை படைத்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி நெய்க்காரப்பட்டியில் உள்ள ரேணுகா தேவி எஸ்ஆர்டி கல்வி குழுமத்தில் தமிழ் வழியில் 10ஆம் வகுப்பு பயின்ற மாணவி ஹரிப்பிரியா தேர்வில் 500க்கு 494 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். மேலும் இதுபற்றி ஹரிப்பிரியா கூறுகையில், என்னுடைய படிப்பிற்கு உதவிய ஆசிரியர் மற்றும் பள்ளி நிர்வாகம், பெற்றோர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனைத் தொடர்ந்து 11ஆம் வகுப்பில் பயோமேக்ஸ் பாடத்தை தேர்வு செய்து படித்து டாக்டராக வேண்டும் என்பதே எனது ஆசை என தெரிவித்தார். முன்னதாக தமிழ் வழியில் படித்து அதிக மதிப்பெண் பெற்ற மாணவியை பள்ளி நிர்வாகம் மற்றும் பலரும் வெகுவாக பாராட்டினர். என் பேர் ஹரிப்பிரியா. பழனி நெய்க்காரப்பட்டியில் ஸ்ரீ ரேணுகாதேவி மேல்நிலை கல்வி தமிழ் வழி கல்வியில் படிச்சுட்டு இருக்கேன். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் திண்டுக்கல் மாவட்ட அளவில் 494 மதிப்பெண் எடுத்திருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ண பள்ளி நிர்வாகம், ஆசிரியர்கள், என்னுடைய பெற்றோர்களுக்கு நன்றியை தெரிவிச்சிருக்கேன். அடுத்து +1 பயோமேக்ஸ் குரூப் எடுக்கலான்ட்டு இருக்கேன். எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை, அதனால் நீட் எக்ஸாம் எழுதணும். ஸ்ரீ ரேணுகாதேவி மேல்நிலைப்பள்ளி நெய்க்காரப்பட்டி திண்டுக்கல் மாவட்ட அளவில் 10ஆவது பொதுத் தேர்வில் 494 மதிப்பெண் எடுத்து தமிழ் வழியில் முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறாங்க ஹரிப்பிரியா மாணவி. இந்த மாணவி 10th ஆரம்பத்திலிருந்து 10th லாஸ்ட் எக்ஸாம் வரைக்கும் தொடர்ந்து பள்ளிக்கு வந்து எங்களுக்கு பெற்றோர், அதே போல் எங்கள் பெற்றோரும் மாணவியும் இருவருமே பள்ளி நிர்வாகமும் எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு நல்கினாங்க. நாங்கள் என்ன செய்தாலும் பள்ளி நிர்வாகம் செய்து கொடுத்தாங்க. அதே போல் இந்த மாணவியும் எங்களுக்கு என்ன கேட்கிறோமோ அது உடனே செஞ்சு கொடுத்தாங்க. அதே போல் மாணவியும் தொடர்ந்து வந்து எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு நல்லாங்க. இந்த மாணவி தொடர்ந்து வந்து எங்களுடைய பள்ளியில் படித்து மிகப்பெரிய 12th அதிகப்படியான மதிப்பெண் எடுப்பதற்கான ஒத்துழைப்பு நல்வாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். என் பெயர் பிரபாகரன். நான் விவசாய கூலி வேலை தான் பார்த்துருக்கேன் சார். பாப்பா என்ன படிக்குதோ அந்த விருப்பத்துக்கு நாங்கள் ஒத்துழைப்போம். பள்ளி நிர்வாகங்களும் நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ஆசிரியர்களுக்கு